பெண்களுக்கு மாதம் 10,000 ரூபாய், வீட்டில் ஒருத்தவங்களுக்கு அரசு வேலைன்னு கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்துறதுக்கு அவங்க என்ன தமிழக மக்களா? ஓட்சோர் எஸ்ஏஆர்னு டிசைனாக உருட்டியும் காங்கிரஸுக்கு கிடைச்சதனவோ 4-5 தொகுதிகள் தான். நடந்து முடிஞ்ச பீகார் எலெக்ஷன்ல 243 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது என்டிஏ. தமிழ்நாடு, கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், தெலுங்கானா இங்கெல்லாம் இண்டிக் அலைன்ஸோட கூட்டணிகள் வெற்றி பெற்ற போது இவிஎம் பிரச்சனை இல்லை. அதே என்டி அலைன்ஸ்ல இருக்க கட்சிகள் ஜெயிச்சா இவிஎம் தான் பிரச்சனை, எலெக்ஷன் கமிஷன் தான் பிரச்சனை. ஒருத்தரோட ஓட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இருக்கணும், இறந்தவங்களோட ஓட்லாம் இன்னும் லிஸ்ட்ல இருக்கணும், ஓட்சோர் பண்ணி தான் பிஜேபி ஆட்சிக்கு வந்தாங்கன்னு சொல்றீங்க. சரி, அதை ரெகுலேட் பண்றதுக்கு எஸ்ஏஆர் கொண்டு வந்தா அதுக்கும் ப்ரொடெஸ்ட் பண்றீங்க. கடைசி வரை உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறது அப்பாவி மக்கள் தான். தெரியாம கேட்கிறேன், பீகார்ல எஸ்ஏஆர்னால எனக்கு ஓட்டு போச்சுன்னு சொல்ற எத்தனை பேரை பாத்தீங்க? 2002ல இதே எஸ்ஏஆர் நடக்கிறப்போ பிஜேபியோட அலைன்ஸ்ல இருந்தது யாரு? இதை கேட்டா சில பேர் சங்கின்னு வந்துடுறாங்க. பிஜேபி மக்களுக்கு எதுவுமே நல்லது பண்ணலன்னு தமிழக ஆட்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் அது தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்கா? அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.